நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர் தமிழ் பாடப்பிரிவிற்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகளானது நம்ம ஆரம்பிக்கிறோம். சோ இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில யூனிட் 6ல இருக்கக்கூடிய டாபிக் கவிதைங்கிறதுல முதல் டாபிக்க நம்ம பார்க்க போறோம். சோ இதுல உங்களுக்கு நம்மளுடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக கிட்டத்தட்ட 45 மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். டிசம்பர் 1 இன்றுல இருந்து இந்த பயிற்சி வகுப்பானது நம்ம கொடுக்கிறோம். தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் வெற்றிக்கான ஒரு வழியாக இந்த சுபிக்குழுவானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த பயிற்சி வகுப்பும் உங்களுக்கு இருக்கும். சோ நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பானது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியருக்கு இந்த பயிற்சி வகுப்பு தினம்தோறும் உங்களுக்கு காலையில இதே நேரத்துக்கு நம்ம கொடுத்துருவோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சோ இந்த பயிற்சி வகுப்பு முதல்ல உங்களுக்கு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில கொடுக்குறோம். அதுல இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இயல் வாரியாக எல்லாத்தையுமே நம்ம நினைச்சப்போம். A to Z 45 புத்தகத்தின் தொகுப்பாக இந்த பயிற்சி வகுப்பானது உங்களுக்கான அரசு பணிக்கான ஒரு திறவுகோலாக ஒரு பாதையாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சோ இன்று நாம் காண இருக்கக்கூடிய முதல் பகுதி. சோ அதற்கு முன்பாக நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தான். இதை நீங்க முழுமையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குறிப்பு எடுத்துக்கோங்க. இதுல இருந்து அடுத்து ஒன்லைன் டெஸ்ட் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு 1 by 1 ப்ரொவைட் பண்ண போறோம். தமிழ் பாடத்திற்கான ஒரு மிகச்சிறந்த நேர்த்தியான இங்க கொடுக்கக்கூடிய தகவல், இதை விட்டு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்ற அளவிற்கு ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகமா, அது மட்டும் இல்லாம இலக்கிய வரலாறா, சோ மூல புத்தகமா எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் இந்த பிராக்டிஸ் ஆனது கொடுக்குறோம். எதுவுமே உங்களுக்கு வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அதனால உங்களுடைய குறிப்பேட்டுல இதை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்ல டிஆர்பி நடத்தக்கூடிய எந்த ஒரு தேர்வுலையும் இந்த டாபிக் சம்பந்தப்பட்டதுல வினாக்கள் கேட்கிறாங்கன்னா இதை விட்டு வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதன் அடிப்படையில இன்று நாம் காண இருக்கக்கூடிய முதல் பகுதி யாரை பத்தி பார்க்க போறோம்? தமிழின் நவீன கவிஞர்களில் முதன்மையானவர், நவீன தமிழ் இலக்கியத்தின் தொடக்க புள்ளி, நவீன கவிதை, நவீன உரைநடை, நவீன இலக்கியம் இதற்கான திறவுகோல், இதழியல் பகுதிக்கு முன்னோடியாக செயல்படக்கூடியவர், தமிழிசை இயக்கத்தினுடைய தொடக்க புள்ளிகளில் ஒருவர், இந்திய சுதந்திர போராட்ட வீரர், தமிழகத்தை சார்ந்தவர், குறிப்பாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இத்தனை அடைமொழிகளை உடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி நாம் காண இருக்கிறோம். சுப்பிரமணிய பாரதியார் சொல்லி எடுத்துக்கிறது இவருடைய காலம் 11/12/1882 முதல் 11/9/1921 வரை என்பது இவருடைய காலகட்டம். அதாவது சுப்பிரமணிய பாரதியார் டிசம்பர் 11/1882 பிறந்து செப்டம்பர் 11/1921 மறைந்தார். இவருடைய மரணம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது 1921 திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய யானை தூக்கி எறியப்பட்டதன் காரணமாக பலத்த காயமுற்று நோய்வாய்ப்பட்டுதான் அவர் நினைச்சாரு இறக்கிறார். இறக்கும் பொழுது இவருடைய வயது என்னன்னு கேட்டாங்கன்னா 39 வயதுல இவர் நினைச்சாரு இறந்து விடுகிறார். சோ இவருடைய ஊர் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இவர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துல பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் என்பது இவருடைய இயற்பெயர். இவருடைய பெற்றோர் சொல்லி எடுத்துக்கிற பொழுது சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள்.
சரி, சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மையார் என்பவர் பாரதியாரினுடைய பெற்றோர். பாரதியாருக்கு 5 வயது இருக்கும் பொழுது இவருடைய தாயார் லட்சுமி அம்மாள் என்பவர் இறந்து விடுகிறார். வள்ளி அம்மாள் என்பவரை அவர் மறு திருமணம் செய்து கொள்கிறார். அப்ப பாரதியார் பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள் 5 வயதில் தன்னுடைய தாயாரை இழந்து சின்னசாமி ஐயர் வள்ளியம்மாள் என்பவரை மறுமணம் செய்து கொள்கிறார். பாரதியாருக்கு இளம் வயதிலேயே கவிதை எழுதக்கூடிய திறன் பெற்றிருந்தது. சோ அதன் காரணமாக இவர் என்ன செய்யறாரு, எட்டயபுரம் சமஸ்தான புலவர் அவையில என்ன செய்யறாரு, எட்டயபுரம் ஜமீன்தாரிடம் என்ன செய்யறாரு, பணியாற்றுகிறார். அவர்கள் இவருக்கு என்ன செய்யறாங்க, பாரதி என்ற பட்டமானது கொடுக்கிறாங்க. இவருடைய பள்ளி படிப்பு சொல்லி எடுத்துக்கும் போது 1894ஆம் ஆண்டு சின்னசாமி ஐயர் பாரதியாரை திருநெல்வேலியில் உள்ள இந்து கல்லூரியில் உயர்நிலை பள்ளி படிப்பிற்காக சேர்க்கிறார். இங்க 1894ல சின்னசாமி ஐயர் பாரதியாரை திருநெல்வேலியில் உள்ள இந்து கல்லூரியில் உயர்நிலை பள்ளியில் சேர்த்தார். 1899 1900 இந்த காலகட்டங்கள்ல பனராசி டாக்டர் அன்னிபெசன்ட் கட்டிய இந்து கல்லூரி மிக முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1899 900 ஆண்டுகள்ல பனராசி டாக்டர் அன்னிபெசன்ட் கட்டிய இந்து கல்லூரியில் நுழைவுத் தேர்வு எழுதி முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறுகிறார். இவர் 1897ல பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது செல்லம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார். இவருக்கு பாத்தீங்கன்னா தங்கம்மாள், சகுந்தலா என்ற 2 பெண் குழந்தைகளானது காணப்படுகிறது. பாரதியாரினுடைய குழந்தைகள் கேட்டா தங்கம்மாள், சகுந்தலா. இவருடைய மனைவி செல்லம்மாள் 1897 திருமணம் செய்து கொள்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதியார் 11 வயதில் இருக்கும்போது எட்டயபுரம் சமஸ்தான புலவர்களால் இவருக்கு பாரதி என்ற பட்டமானது சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டது. அப்ப பாரதி என்பதன் பொருள் என்னன்னு அடுத்து கேட்கலாம். பாரதி என்பதன் பொருளானது கலைமகள் அல்லது சரஸ்வதி என்பது பொருள். இவர் என்ன செய்றாரு, சில காலம் எட்டயபுரம் சமஸ்தான அரசவை கவிஞராக விளங்கினார். அதே மாதிரி மதுரையில் பாரதி எழுதிய பாடல்கள் எல்லாமே விவேக பானு என்ற இதழில் வெளியானது. மதுரை சேதுபதி மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் நமது சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். அது மட்டும் இல்லாம சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் சுப்பிரமணிய பாரதியார். கேலி சித்திரம் எனப்படும் வரையக்கூடிய முறையை தமிழுக்கு தந்த பெருமைக்கு உரியவர் சுப்பிரமணிய பாரதியார். இதுல மிக சிறப்பானது என்னன்னா, தம் பாடலுக்கு தாமே இசை அமைத்த கவிஞர் யார் சொல்லி கேட்கலாம். தம் பாடலுக்கு தாமே இசை அமைத்த கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார். கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர். அடுத்த வினா, கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் கேட்டாலும் சுப்பிரமணிய பாரதியார். அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் முறையை பின்பற்றி தமிழ்ல என்ன செய்றாரு, வசன கவிதையை எழுதியவர். அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் முறையை பின்பற்றி பாரதி தமிழ் அணிச்சது வசன கவிதையை எழுதினார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் மகாத்மா காந்தியின் பெருமையை முதலில் உணர்ந்து போற்றிய கவிஞர் இவர். பாரதியின் கவிதைகள் 20ஆம் நூற்றாண்டின் மறுமலர்ச்சியின் வித்தாக அமைகிறது என்று கூறப்படுகிறது. கவிதை மரபை மாற்றி மக்களை நோக்கி கவிதையை திருப்பிய பெருமை. டிஎன்பிசில பல முறை கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் இது, சரிங்களா? சோ கவிதை மரபை மாற்றி மக்களை நோக்கி கவிதையை திருப்பிய பெருமை யாருக்கு உரியதுன்னா நமது சுப்பிரமணிய பாரதியார் அவருக்கு. நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல் நன்று என்று கவிதைக்கு மதிப்பளித்தவரும் இவர். பாரதியாரின் படத்தை வரைந்தவர் யாருன்னா ஆரிய பாஷ்யம். சோ இது ஃபுல்லாமே இவரை குறித்த ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், சரிங்களா? பேசிக்கா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா இதுதான். அடுத்த பாரதியாரை குறித்த மேலும் சில தகவல்கள் சொல்லி எடுக்கும் பொழுது 1899 1902 ஆண்டுகள்ல பாரதியார் நினைச்சார் பால கங்காதர திலகர்
லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், டாக்டர் பகவான் தாஸ் போன்றவர்களை சந்தித்து விடுதலை போராட்டத்துல தன்னை என்ன செய்றாரு, ஈடுபடுத்திக் கொள்கிறார். இந்த தேசிய தலைவர்களை நேரில் சந்தித்து, இந்த சந்திப்புக்கு பின்னாடிதான் அவர் நினைச்சாரு விடுதலை போராட்டத்துல பாத்தீங்கன்னா ஈடுபடுறாரு. அப்ப எந்த ஆண்டு சொல்லி எடுத்தாங்கன்னா 1899, 1902 இந்த ஆண்டுல என்ன செய்யறாரு பாரதியார், பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், டாக்டர் பகவான் தாஸ் அவர்களை என்ன செய்யறாரு. இவர்களாம் யாரு, விடுதலை போராட்டத்தினுடைய தேசிய தலைவர்கள். இவர்களை சந்தித்த பின்னுதான் இவர் தன்னை என்ன செய்யறாரு, சுதந்திர போராட்டத்துல தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். சென்னை கடற்கரை கூட்டத்துல இவர் நினைச்சாரு முதல்ல பாடல் பாடுறாரு. அதற்கு பிறகு 1905 காசியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல நினைச்சாரு பங்கேற்கிறாரு. இதுதான் இவருடைய முதல் சுதந்திர போராட்டத்தினுடைய பங்களிப்பாக அமைகிறது. அப்ப இவர் நினைச்சாரு சென்னை கடற்கரையில நடைபெற்ற கூட்டத்தில் பாடுகிறார். அதுக்கு பிறகு 1905 காசியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்றார். மாநாட்டுல லோக்மானியா பால கங்காதர திலகர், நிவேதிதா தேவி ஆகியோரை பார்க்கக்கூடிய வாய்ப்பானது பெற்றார். 1906 சென்னையில் பால பாரதி சபை என்ற ஒரு சங்கத்தை, ஒரு அமைப்பை ஒரு சங்கத்தை அமைப்பதுல முக்கிய பங்காற்றினார். 1906 சென்னையில் பால பாரத சபை என்ற சங்கத்தை அமைப்பதுல பங்காற்றினார். அதே 1906 திலகர் பிறந்த நாளை சென்னையில நினைச்சாரு பாரதியாரின் சார்பில் கொண்டாடப்படுகிறது. அதுல நினைச்சாரு பங்கேற்கிறார். 1906 பாரதிக்கும் வ.உ. சிதம்பரம் அவருக்கும் நேரடி தொடர்பானது ஏற்படுகிறது. 1907 விஜயவாடாவிற்கு சென்று பிபின் சந்திரபாலை சந்தித்து சென்னையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க அழைத்து வந்தார். ஆண்டு 1907. அதே 1907 சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்று காங்கிரசின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திலகரையும் திலகர் கட்சியையும் ஆதரித்து பல கட்டுரைகளை பாரதியார் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது. 1908 லட்சுமணையா என்ற சுதந்திர போராட்ட வீரர் விடுதலையாகி வெளியில் வந்தவுடன் அவரை வரவேற்று பாராட்டு கூட்டம் நடத்தி என்ன செய்யறாரு, பரிசு வழங்கினார். அதே மாதிரி 1911 வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பாத்தீங்கன்னா கைது செய்ததை கண்டித்து என்ன செய்யறாரு, பேட்டி கூட்டங்கள் நடத்துகிறார். 1918 பாரதியார் பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு திரும்பி வர முயற்சி செய்கிறார். ஏன் இந்தியாவுக்கு வராரு, அதற்கு முன்பு அவர் பல சுதந்திர போராட்டங்கள்ல என்ன செய்யறாரு, ஈடுபடுறார். சரிங்களா. 1918 பாரதியார் இந்தியாவிற்கு திரும்ப முயலும் பொழுது அதற்கு முன்பு என்ன காரியம் பண்ணாரு, மேற்கூறிய ஆண்டுகள்ல அவர் என்ன செய்யறாரு, சுதந்திர போராட்டத்துல ஈடுபடுறாரு. புரட்சி பொது உடைமை, புரட்சி பொது உடைமை பற்றி பாரதி சுயமாக கருத்தை கொண்டிருந்தார். லெனினை பாராட்டி ரஷ்ய புரட்சியை வரவேற்று ரஷ்ய முறைகள் இந்தியாவிற்கு பொருத்தமானது என்று நினைச்சாரு கட்டுரை எழுதுகிறார். அது மட்டும் இல்லாம அந்த கட்டுரையின் வாயிலாக இவர் நினைச்சாரு பல கூட்டங்களை நடத்துறாரு. அதுல என்ன செய்யறாரு, கைது செய்யப்படுறார். எங்க கைது செய்யப்படுகிறார், வில்லியனூருக்கு அருகில் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் இவர் என்ன செய்யறாரு, அடைக்கப்படுகிறார். 1905-06 இந்த காலகட்டத்துல செல்லிதாஸ் இவருக்கு வழங்கக்கூடிய புனை பெயர்களில் ஒன்று. 1905-06 காலகட்டத்துல ஷெல்லிதாஸ் என்ற புனை பெயரில் பாரதியார் எழுதிய துளசிபாய் என்ற சிறுகதை. அந்த சிறுகதையில அவர் நினைச்சாரு தான் ஆசிரியராக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தினி என்ற இதழில் இடைவெளி விட்டு நினைச்சாரு பிரசுரம் செய்கிறார். அந்த சக்கரவர்த்தினி என்ற இதழில் வெளிவருகிறது.
அப்ப இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் சொல்லி பார்க்கும்போது 1905-6 இந்த காலகட்டத்துல செல்லிதாஸ் என்ற புனை பெயர்ல பாரதியார் நினைச்சுறது துளசி பாயி என்ற சிறுகதையானது எழுதுகிறார். அந்த சிறுகதையை தான் ஆசிரியராக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தினி என்ற இதழ்ல இடைவெளி விட்டு வெளிவருகிறது. பாரதியாரை பொறுத்த வரைக்கும் தமிழின் முதல் சிறுகதை ஆசிரியர் என்றும் கருதக்கூடிய இலக்கிய ஆய்வாளர்கள் உள்ளனர். அப்ப சிறுகதை என்பதை தமிழ்ல முதலில் உருவாக்கியவர், தமிழின் முதல் சிறுகதை ஆசிரியர் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு பாரதியாருடைய படைப்புகளானது இன்றளவும் பேசக்கூடியதாக உள்ளது. காந்தாமணி என்ற சிறுகதையானது பாரதியின் சிறந்த உரைநடை திறனுக்கு சான்றாக அமையக்கூடியது. மிக முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாரதியாரின் சிறந்த உரைநடை திறனுக்கு எடுத்துக்காட்டு எதுனா காந்தாமணி என்ற சிறுகதை. 1912 பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். மிக முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1912 பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். இவரின் முதல் பாடல்கள் தனிமை இரக்கம் என்று விவேகபானு இதழில் 1904 வெளிவந்தது. இவருடைய முதல் பாடலானது என்ன செய்யறாங்க, தனிமை இரக்கம், விவேகபானு இதழ்ல. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்க, 1904 வெளிவந்தது. அது மட்டும் இல்லாம இவருடைய கவிதை தொகுதி சுதேச கீதங்கள், தாகூரின் 11 சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழில் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டவர் இவர். அப்ப இவர் நினைச்சாரு, இவருடைய முதல் பாடல் கேட்டீங்கன்னா தனிமை இரக்கம், விவேகபானு என்ற இதழ்ல 1904 வெளிவந்தது. பாரதியினுடைய முதல் கவிதை தொகுதின்னு பாத்தீங்கன்னா சுதேச கீதங்கள். தாகூரின் 11 சிறு கதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் சுப்பிரமணிய பாரதியார். தமிழில் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டவர் இவர்தான். கவிதைகள், சிறுகதைகள், உரைநடைகள் மிக முக்கியமானது. கவிதைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி சிறுகதைகளாக இருக்கட்டும், உரைநடைகளாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், இவர் என்ன செய்யறது, எழுதிய யாவுமே தமிழ் இலக்கியத்தினுடைய முன்னோடியாக செயல்படுகிறது என்பதை நாம் சுட்டி காட்ட முடியும். இவர் எழுதக்கூடிய கவிதையாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், உரைநடைகளாக இருக்கட்டும், நாடகங்களாக இருக்கட்டும், எல்லாமே நவீன தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு முன்னோடி. சுதேசமித்திரன் அடுத்து பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்யறாரு, இதழியலில் ஆற்றிய பணிகள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது சுதேசமித்திரன் இதழ்ல உதவி ஆசிரியராக 1904 நவம்பர் முதல் 1906 ஆகஸ்ட் வரை பணியாற்றினார். அது மட்டும் இல்லாம தன் வாழ்நாளின் இறுதியில ஆகஸ்ட் 1920, செப்டம்பர் 1920, அப்ப 1920 ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதங்கள்ல இந்த இதழ்ல என்ன செய்யறாரு, மறுபடியும் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் சுதேசமித்திரன் இதழில். சக்கரவர்த்தினி என்பது மகளிரினுடைய மாத இதழ். நம்மளுக்கு கேட்கலாம், சக்கரவர்த்தினி என்பது இதழ் என்னன்னு கேட்டாங்கன்னா மகளிரை குறித்த மாத இதழ். இதுல 1905 ஆகஸ்ட் முதல் 1906 ஆகஸ்ட் வரை ஆசிரியராக பணியாற்றினார். இந்தியா என்ற இதழானது வார இதழ். இந்த வார இதழ்ல 1905 மே முதல் 1906 நினைச்சு ஆசிரியராக பணியாற்றினார். புதுச்சேரியில அக்டோபர் 19, 1908 முதல் மே 17, 1910 வரை புதுச்சேரி என்ற இதழில் ஆசிரியராக பணியாற்றினார். சூரியோதயம் 1910 ஆசிரியராக பணியாற்றினார். கர்மயோகி என்ற பத்திரிகையில டிசம்பர் 1909 முதல் 1910 வரை ஆசிரியராக பணியாற்றினார். தர்மம் என்ற இதழ்ல பிப்ரவரி 1910 ஆசிரியராக பணியில் இணைந்தார். பால பாரதா, யங் இந்தியா, இது ஆங்கில இதழ், இதுலயும் ஆசிரியராக பணியாற்றினார். ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட
பாரதியின் இந்தியா பத்திரிகையானது எங்கிருந்து வெளிவந்ததுங்கிற புதுவையிலிருந்து ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட பாரதியினுடைய இந்தியா பத்திரிகையானது வெளிவந்தது. 1905 இந்தியா பத்திரிகை உலகில் முதலில் தமிழ் பத்திரிகையில தமிழ் ஆண்டு மாதம் குறித்து தமிழ் எண்களை பயன்படுத்தியவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதி. 1905 இந்தியா என்ற பத்திரிகையில உலகில முதல்ல தமிழ் பத்திரிகையில் தமிழ் ஆண்டு மாதம் அதே மாதிரி தமிழ் எண்களை பயன்படுத்தியவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். அதே மாதிரி இந்தியா விஜயா இந்த 2 இதழ்களையும் இவர் என்ன செஞ்சிருக்காரு 1905 இருந்து பயன்படுத்தி இருக்கிறார். நவீன உரைநடை பிறப்பதற்கு காரணமாக விளங்கியவர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். நவீன உரைநடை பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர் பாரதியார். பாரதியின் படைப்புகள் தமிழக அரசு, தமிழ்நாடு மாநில அரசு ரெண்டும் ஒண்ணுதான். பாரதியினுடைய படைப்புகள் என்ன செய்றாங்க தமிழக அரசால் 1949 ஆண்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதலாக நாட்டுடைமை ஆக்கப்பட்ட படைப்புகள் பாரதியாரினுடையது. மிக முக்கியமானது. இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த பத்திரிகை பணி என்பது நம்ம எல்லாத்தையுமே சுருக்கி ஷார்ட்டா கொடுத்திருக்கோம். சுதேசமித்திரன் நாளிதழ் என்பது உதவி ஆசிரியர், சக்கரவர்த்தினி என்பது மகளிர் மாத இதழ், இதுல ஆசிரியர். இந்தியா என்பது வார இதழ், இதுல ஆசிரியராக பணியாற்றினார். சூரியோதயம், கர்மயோகி, தர்மம் என்ற இதழானது ஆசிரியராக பணியாற்றிய இதழ். கர்மயோகியில பாத்தீங்கன்னா என்ன செய்யற அரவிந்தர் உதவியுடன் இந்த கர்மயோகி என்ற பத்திரிகையை வெளியிட்டார். விஜயா என்ற இதழையும் இவர் என்ன செஞ்சிருக்காரு வெளியிட்டிருக்கார். பாரதியாரை குறித்த சிறந்த தொடர்கள், பாரதியாருடைய பாடல்கள்ல சிறந்த தொடர்களாக நாம் அறியக்கூடியது பிறந்த நாட்டு நல்ல அறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். இது இவருடைய முதல் பாடல். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இது அவருடைய இனி ஒரு முக்கியமான பாடல்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நெல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இது அவருடைய அடுத்த பாடலுக்கான உதாரணம். 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி, அன்ன யாவினும் புண்ணியங்கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தாள், 30 கோடி முகமுடையாள் உயிர் மெய்ப்புற ஒன்று உடையாள், இவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். இது இவருடைய மிக முக்கிய பாடல்கள் என்று நாம் என்ன செஞ்சிருக்கோம் இங்க தொகுத்து கொடுத்திருக்கோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம், நதிகள் ஒருங்கிணைப்பு பற்றி பாரதியார் பாடிய பாடல். நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம். நதிகள் ஒருங்கிணைப்பு குறித்து பாரதியார் பாடிய பாடல் எதுன்னு கேட்டாங்கன்னா வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்பது. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேர்மன்று பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், தேமதூர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேளே, சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர்,
சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஓர் இனம். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவக்கவிதை. மாதர்தமை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சே அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. சோ இது எல்லாமே இவரை குறித்த மிக முக்கியமான பாடல் வரி. சோ இந்த பாடல் வரியை அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. சோ இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன? மகாகவி என்று இவர் அழைக்கப்படுகிறார். சோ இவரை மகாகவி என்று அழைத்தவர் யார், பாராட்டியவர் யார்னா வா ராமசுவாமி. பாட்டுக்கூறு புலவன் பாரதியார் என்று அழைக்கப்படுகிறார். சோ அப்படி கூறியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சோ இது மட்டும் இல்லாம தற்கால தமிழ் இலக்கியத்தினுடைய விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார். புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் பாரதியார். அவரை அழைத்தவர், பாராட்டியவர் பிச்சமூர்த்தி. புது கவிதையின் முன்னோடி, தேசிய கவி, மக்கள் கவி, ஞானரதம். சோ இது ஃபுல்லாமே இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். அப்ப இவருக்கு வழங்கக்கூடிய புனை பெயர்கள் என்ன? காளிதாசன், சக்திதாசன், சாவித்திரி, ஒரு உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், சித்தனாய் வந்த நித்திய சூரியன். இது ஃபுல்லாமே இவருக்கு வழங்கக்கூடிய புனை பெயர்கள். சோ அடுத்து இவருடைய படைப்புகள் சொல்லி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில கவிதை, சிறுகதை, புதினம், நாடகம், சோ இப்படி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு தொகுத்திருக்கோம். அதற்கு முன்பாக சுப்பிரமணிய பாரதியாரினுடைய மணிமண்டபம் எங்கு இருக்கிறது? தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துல இவருக்கு மணிமண்டபமானது கட்டப்பட்டுள்ளது. சோ இதுல எல்லாமே உங்களுக்கு நம்ம தொகுத்து கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாம இவருக்கான நினைவு இல்லம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துல இருக்கு. அதே மாதிரி சென்னை திருவள்ளிக்கேணியில இவருக்கு நினைவு இல்லம், இவருடைய இல்லமானது நினைவு இல்லமானது உருவாக்கப்பட்டுள்ளது. சோ அடுத்து சுப்பிரமணிய பாரதியாரை குறித்த புகழுரை என்ன? பாரதியார் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியாருடைய பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். பரளி சு நெல்லையப்பர் பாரதியார் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர். அப்ப பாரதியாருடைய பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? பரளி சு நெல்லையப்பர். அப்ப பாரதியார் பாடல்களை முதல்ல வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக என்று இவரை குறித்த ஒரு புகழுரையானது காணப்படுகிறது. பாரதியார் பாடல்களை நாட்டுடைமை ஆக்கியவர் யார்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். பாரதியை நினைத்து விட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடம் நல் இருமாப்பு உண்டாகும் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று கூறியவர் பாரதிதாசன். இது எல்லாமே இவரை குறித்த புகழ் உரைகளாக நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்து கொடுத்திருக்கோம். சோ அடுத்து இவருடைய படைப்புகள் சொல்லி எடுத்துக்கிற போது இவருடைய கவிதை படைப்பு, கவிதை சொல்லி எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 14 படைப்புகளானது காணப்படுகிறது. சோ முதல் படைப்பு பாருங்க, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, விநாயகர் நான்மணி மாலை, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, பாரத தேவியன் திருத்த சங்கம், காட்சி இது வசன கவிதை, புதிய ஆத்திச்சூடி, தேசிய கீதங்கள், ஞான பாடல்கள், தோத்திர பாடல்கள், விடுதலை பாடல்கள், வசன கவிதை காட்சி. இது ஃபுல்லாமே பாரதியாருடைய கவிதைகளாக இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்து கொடுத்திருக்கோம். அடுத்து பாரதியாரினுடைய உரைநடை நூல்கள்
சொல்லும்போது தமிழின் முதல் உரைநடை காவியம் என்று அழைக்கப்படக்கூடிய ஞான ரதம். ஞான ரதம் என்பது தமிழின் முதல் உரைநடை காவியம் என்று அழைக்கப்படக்கூடியது. இது பாரதியாரினுடைய உரைநடை படைப்பு. இரண்டாவது தராசு, சந்திரிகையின் கதை, மாதர், கலைகள், இது பாரதியாரினுடைய உரைநடை படைப்பு. சிறுகதைகள், பாரதியார் சிறுகதைகள் என்னென்ன படைச்சிருக்காரு சொல்லி எடுத்து கிட்டத்தட்ட 11 சிறுகதைகளை படைத்திருக்கிறார். காந்தாமணி, சுவர்ணகுமாரி, சின்ன சங்கரன் கதை, ஆறில் ஒரு பங்கு, பூலோக ரம்பை, திண்டிம சாஸ்திரி, கதை கொத்து. இந்த கதை கொத்து என்பது சிறுகதை தொகுப்பு. நவதந்திர கதைகள், பொன்வாள் நரி, கதை கொத்து, இது சிறுகதை தொகுப்பு. சின்னஞ்சிறு கிளியே, இது ஃபுல்லாமே பாரதியாரினுடைய சிறுகதைகள், அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. இவருடைய நாடக நூல் பார்க்கும்போது ஜெகச்சித்திரம். ஜெகச்சித்திரம் என்பது பாரதியாரினுடைய நாடக நூல்கள். அது மட்டும் இல்லாம பிற நூல்கள் சொல்லி பார்க்கும்போது இங்க எல்லாமே பாருங்க, சுயசரிதை, அதே மாதிரி பாரதி 66, பாரதியார் பகவத கீதை, பாஞ்சாலி யோக சூத்திரம், பகவத்கீதை, நவதந்திர கீதைகள், உத்தம வாழ்க்கை, சுதந்திர சங்கு, ஹிந்து தர்மம், காந்தி உபதேசங்களை ஒருங்கிணைத்து உருவாக்கியது ஹிந்து தர்மம். சோ இது ஃபுல்லாமே இவருடைய நாடக நூல். அடுத்த மொழிபெயர்ப்பு நூல்கள், ஆங்கில நூல்கள் சொல்லி இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட 120 தகவல்களானது உங்களுக்கு இந்த பாரதியார்ங்கிற தகவல்ல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்து கொடுத்துருக்கோம். சோ இங்க கொடுத்திருக்கிறத மட்டும் நீங்க பாரதியாருங்கிறதா பாருங்க, வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. மேக்சிமம் அவரை குறித்த இலக்கியமாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும், படைப்புகளாக இருக்கட்டும், சுதந்திர போராட்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இங்க நான் என்ன செஞ்சுட்டேன், தொகுத்து கொடுத்துட்டேன். ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்ற பட்சத்துல சுபிக்குழுவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சோ அது மட்டும் இல்லாம இந்த பாரதியாருங்கிறது மட்டும் கிடையாது, பாரதிதாசன். சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரினுடைய தகவல்களை முழுமையாக நம்ம என்ன செய்யறோம், உருவாக்கி உங்களுக்கு இங்க தொகுத்து கொடுக்குறோம். இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். சோ உங்களுடைய பணி என்பது நம்ம தொகுத்து கொடுக்கறத படிக்கிறது மட்டும்தான். வேற எல்லாத்தையுமே எதை எதை நீங்க படிக்கணும், என்ன படிக்கணும், எல்லாத்தையுமே நம்ம நினைச்சிடறோம், இங்க தொகுத்து கொடுத்துறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு நமது சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.